ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்தில் நம்ம என்ன ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். பிதாவாகிய தேவன் நம்மை என்ன பண்றாரு, அவருடைய குடும்பத்துல தத்தெடுத்து நம்மை சுவீகார புத்திரராக மாற்றுகிறதை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா. ஒரு அப்பா ஒரு மகனை, தன்னுடைய சொந்த குழந்தைய காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரர் கையில் என்ன பண்ணிடுவாரு, ஒப்பு கொடுத்துருவாரு. அவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணணும், வளர்க்கணும். அந்த குழந்தைய என்ன பண்ண, அவங்க ட்ரெயின் பண்ணணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன ஆடையை உடுத்தணும், உடுத்தக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாதுன்ட்டு இப்படி பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையை சரியான வழியில என்ன பண்ணணும், வளர்க்கணும். அந்த பிள்ளை 15-16 வயது அல்லது மெச்சூர் ஆன போது, மெச்சூர் ஆகிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும், வளர்க்கணும். அந்த காலகட்டத்தில் அப்பா என்ன பண்ணுவார், தன்னோட சொந்த பையனையே என்ன பண்ணுவாரு, தத்தெடுத்து அவனை என்ன பண்ணிடுவாரு, சுவீகார புத்திரனாக அறிவிச்சிடுவாரு. அவனை வாரிசாக அறிவிச்சு அவன் கையில இந்த சொத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவாரு, அவனை நம்பி கொடுப்பார். நம்பி என்ற வார்த்தையை போன வச்சுக்கோங்க, ட்ரஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, நமக்கும் பிதா அப்படிதான் என்ன பண்றாரு, செஞ்சிருக்கிறார். இதுதான் அவங்களுடைய தத்தெடுப்பு. ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேவன் தத்தெடுக்கிற விதமே வேறு. அது எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ரட்சிக்கப்படுறாப்போ அல்லது மறுபடியும் பிறக்கிறப்போ, சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறாங்க இல்லையா, அதை கேட்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அந்த பிறக்கிற அந்த க்ஷணமே பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்றாரு, தத்தெடுக்கிறாருங்க. நம்ம எந்த ஒரு லாங் ப்ராசஸ்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, நம்ம எதற்கு கீழேயெல்லாம் கிடையாது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்து ட்ரெயின் பண்ண பிறகுலாம் நம்மளை தேவன் தத்தெடுக்கிறது கிடையாது. நம்மை சுவீகார புத்திரராக மாற்றுறது கிடையாது. மாறாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றப்பவே நம்மை அவர் என்ன பண்றாரு, தத்தெடுத்து சுவீகார புத்திரனாக மாத்துறாரு. பிதாவினுடைய பார்வையில நம்ம யாராதான் இருக்கிறோம், வளர்ந்த பிள்ளைகளாக, குமாரர்களாகத்தான் இருக்கிறோம். அதனாலதான் நம்மை நம்பி அவர் நம்ம கையில நிறைய பொறுப்புகளை தந்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அற்புதமான வசனம் பார்த்தீங்களா. இங்க புத்திர சுவீகாரத்தை பெற்ற நாம், பிதாவினுடைய சொத்துக்கு வாரிசா இருக்கிற நாம், அவருடைய சொத்துல பங்குள்ளவரா இருக்கிற, பங்கு உள்ளவர்களாக இருக்கிற நாம அவருடனே கூட பாடுபடவும் நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படணும். அப்பாவுடைய சொத்துல மட்டும் நமக்கு பங்கு கிடையாது, அப்பாவுடைய வேலையிலும் நமக்கு என்ன இருக்கு, பங்கு இருக்குங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவுடைய சொத்துல மட்டும் உனக்கு பங்கு வேணும், ஆனா அப்பாவுடைய கடன்ல உனக்கு பங்கு வேணாவான்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அது போலவே அப்பாவுடைய சொத்துல மாத்திரம் நமக்கு பங்கு மாத்திரம் இல்லைங்க, அவருடைய வேலையிலும் நமக்கு பங்கு இருக்கு. நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நம்ம வளர்ந்திருக்கிறோம் இல்லையா, அவருடைய பிள்ளை என்று நம்பி நம்ம கையில எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க, வேலையை கொடுத்திருக்கிறார். we have responsibility. என்ன பொறுப்பு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தாங்க அந்த பொறுப்பு. ஸோ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போறப்போ கிறிஸ்துவுக்காக நம்ம என்னத்தை அனுபவிக்கணுமா, பாடு அனுபவிக்கணும். பாருங்க, இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருக்குமே, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த பாக்கியம் ஸ்லாகியம் கிடைக்காதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாக்கியம் ஸ்லாகியம் கிடைச்சிச்சுன்னா நீங்க இதை ரொம்ப சந்தோஷமா எண்ணணுங்க. ஆண்டவருக்காக நான் அடி வாங்குறேன்னு, ஆண்டவருக்காக நான் மறிக்கிறேன்னு என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் தவமா காத்துட்டு இருக்கிறாங்க. அதுல நானும் ஒருவன். ஆண்டவருக்காக என்னை அடி வாங்க மாட்டேனா, ஆண்டவருக்காக சாக மாட்டேனா, ஆண்டவருக்காக ஏதாகிலும் அவமானப்பட மாட்டேனான்ட்டு காத்துன்னு இருக்கிறவங்க. ஆனா எல்லோருக்குமே அது
கிடைக்கிறதுல இது வரைக்கும் கிடைக்கலங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை சந்தோஷமாக என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாங்க. அதை நீங்க என்னவா எண்ணணும், அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை அடிக்கிறானா, ஒருத்தன் அடிக்கிறானா, உங்களை சாவடிக்கிறானா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு மிஷினரிமார்கள் எல்லாம் பாத்தீங்களா, ஆண்டோருக்காக நிர்வாணமா ரோட்ல அவங்க என்ன பண்றாங்க, உபத்திரப்படுத்துறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க, இன்னும் என்னென்னமோ சித்திரவாதம் கொடுமைகளே செய்யறாங்க. இதெல்லாம் அவங்க செய்யற வாசம் அவங்க தோத்து போனவங்க கிடையாதுங்க. இதெல்லாம் அவங்க ஆண்டோருக்காக ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ராப்சருக்கு அப்புறம், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ போகிற அந்த வாழ்க்கை எதோட ஒப்பிடப்பட முடியாதுங்க. ஏன்? பைபிள் கரெக்ட். பைபிள்ல வாக்கு இருக்கு பாருங்க, ப்ராமிஸ். அவரோடு பாடுபட்டால் அவரோடு மகிமையும் படுவீர்கள். இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதே நேரத்துல எல்லோருமே வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை என்ன பண்ணும், பயன்படுத்த ஆயத்தமா இருக்கணுங்க, மெச்சூரா இருக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய பேர் குழந்தைத்தனமா என்ன பண்றோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படியாக வாழறது கிடையாது, புத்திர சுவைகாரத்தை பெற்றவர்களாக வாழறதே கிடையாது. அதாவது வளர்ந்த விசுவாசிகள் போல நம்ம வாழறதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட எது எதிர்பார்க்கிறது, அது அவர் கொடுக்கலன்னு அவர்கிட்ட சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, கோவப்படுறது, நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யலன்ட்டு இன்னமும் குழந்தைத்தனமாகவே இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக நம்ம என்ன பண்ண வாழ கத்துக்கணுங்க. விளங்குதுங்களா? இல்லைங்க? எது வரைக்கும்? இதெல்லாம் நம்மளுடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், நம்மளுடைய ராப்சர் வரைக்கும், இந்த சரீரம் அடாப்ட் ஆகுற வரைக்கும், ரிடீம் ஆகுற வரைக்கும். அங்க இருக்கு பாருங்க, சரீரம் மீட்பாகிய அந்த 23வது வசனத்துல இருக்கு பாருங்க, ரோமர் 8:23. நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம ஆண்டோருக்காக இந்த சரீரத்துல வாழ்றப்பவே என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அவருக்காக எல்லாத்தையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா இதை இழந்தாலும் ஒரு கவலையும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சரீரத்திற்கு இன்னொரு தத்தெடுப்பு, அடாப்ஷன் இருக்குங்க. எப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? ஸோ அந்த வசனத்தை மீண்டும் நாம் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். யாருடைய சித்தத்தின்படி? நம்முடைய பிதாவினுடைய சித்தம் நம்மளை முன்குறித்தது அவரு. நம்ம பிள்ளைகளை ஆனது யாருடைய சித்தம்? அவருடைய சித்தம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலனாய் மாறியது அவருடைய சித்தம் கிடையாது. அது யாருடைய சித்தம்? ஆமாவா இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், அவரு அப்போஸ்தலனாய் மாறியது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறியது அவருடைய சித்தம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்துல, தமிழ்ல 5ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்துல ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் செஞ்சேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கதை சொல்றப்போ, அப்பா பிள்ளை கதை சொல்றப்போ ஓவிய படத்திற்கு பதிலாக புகைப்படம் ஒரு சில இடத்துல நான் சொன்னேன். அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன் கிரைஸ்ட் என்ற வார்த்தை இங்க உல்டாவா இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி பார்க்குறப்போ அது கரெக்டாக இருந்துச்சு, கேமரால உல்டாவா இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்கையும் நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கடந்த பாடத்தில் ஒரு பாட்டு பாடினேன், மனிதனிடம் தெய்வம் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அதாவது இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்பதை மையமாக வைத்து தான் அவர் பாடியிருப்பாரு. ஆனால் நான் என்னுடைய பாடத்தின்படி அவருடைய அன்பு தான் நம்ம மிருகமாய் வாழ்ந்த நம்மை மனுஷனாக அது மாற்றியதுன்ற அந்த கண்ணோட்டத்துல தான் அந்த வார்த்தையை நாங்கள் டெலிபரேட்டா என்ன பண்ண சேர்த்தேன். ஸோ இது ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்திற்கு வருவோம். பிரியமானவருக்குள் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டாருங்க.
இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. உதாரணத்திற்கு மாணவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கல்வி படிப்பை 10வது வகுப்பை முடித்து கல்லூரிக்கு போறப்போ, காலேஜுக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ்ல என்னை ஏற்றுக்குன்னா, என்னை அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு என்ன பண்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆமாவா இல்லைங்களா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, பாஸ் ஆகிட்டீங்க 10th, உடனே நீங்கள் எங்கே போவீங்க? காலேஜுக்கு, கவர்மெண்ட் காலேஜுக்கு போவீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஒன்றுமே இல்லாதவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அங்கே போவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இப்போ எந்த காலேஜுக்கு போவீங்க? நீங்கள் அப்போ பார்ப்பீங்க எந்த காலேஜ் பெஸ்ட்டு, ஆமாவா இல்லைங்க? எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி அப்படின்னு பார்ப்பீங்க. அங்கே உங்களை ஏற்றுக்குன்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு என்ன பண்ணுவீங்க? எதிர்பார்ப்பீங்க. அங்கே வந்து நிறையா காசு இருக்கும், அட்மிஷன்ஸ் எல்லாம். ஈவன் நீங்கள் அந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த காலேஜில் சேர கட்டுனாலும், கட்ட ஆயத்தமாக இருந்தாலும், உங்களை அந்த கல்லூரியில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க வந்து வெறும் பணத்தை வச்செல்லாம் நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, சீட்டெல்லாம் வாங்கிட முடியாது. மதிப்பெண்களை எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அந்த காலேஜ் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலேஜில் என்னை ஏற்றுக்கொள்ளணுன்ட்டு, அது போலவே காலேஜில் இருக்கிறவங்களும் இந்த இப்படியாப்பட்ட மாணவர்களை நம்மளுடைய காலேஜில் என்ன பண்ணோம், விளங்குதுங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா? நம்மளுடைய காலேஜில் நம்ம ஏற்றுக்கொள்ளணுன்ட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா காலேஜ்லையும் என்ன கிடைச்சிடாது, சீட்டெல்லாம் கிடைச்சிடாதுங்க. அதுக்குன்ட்டு சில தகுதிகள், மதிப்பெண்கள், பண வசதி இதெல்லாம் இருக்கு. சொல்ல வர்றது என்னன்னா, மாணவர்கள் வந்து இந்த காலேஜில் என்னை ஏற்றுக்குன்னா, என்னை அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. திருமண வாழ்க்கை எடுத்தாலும் அதுதான் எதிர்பார்ப்பு தான். என்ன, இவங்க என்னை ஏற்றுக்குன்னா, கணவர்கள் வந்து மனைவி என்னை ஏற்றுக்குன்னா நல்லா இருக்கும், மனைவிகள் வந்து கணவன் என்னை ஏற்றுக்குன்னா நல்லா இருக்கும். கணவனா மனைவி ஐப்படிக்கு என்ன ஏற்றுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன் கேள்வி பாருங்க. திருமணம் செய்யறப்பவே ஃபோர்ஜரி, ஐ மீன் பொய் இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ திருமணத்தை பார்த்தீங்கன்னா நிறத்தை மறைச்சி, நிறைய பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து மறைச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. முடிக்கு வந்து சாயம் பூசி இல்லைங்களா கல்யாணம் பண்ணிடுறாங்க. வயசு கம்மி பண்ணி பார்த்துக்கிறீங்களா கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி அதான் பழமொழியாக இருக்கு இல்லைங்களா? என்ன பண்ணலாம், 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை என்ன பண்ணலாம் நடத்தலான்ட்டு. சரி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி எப்படியே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, பண்ணி வச்சிடறாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இதெல்லாம் உண்மை தெரிய வந்துச்சுன்னா, நான் செஞ்ச இந்த தவறெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா, இவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அல்லது இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்ட்டு கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்க, இவங்க ஏற்றுக்கொள்வார்களான்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதுதாங்க ரியாலிட்டி, உண்மைங்க. எப்பவுமே பொய் சொல்லி எல்லாம் திருமணம் செய்யவே கூடாதுங்க. அது விவாகரத்தில் போய் முடியும். எது இருக்குதோ இருக்கிறது சொல்லிடுங்க, ஓப்பனா சொல்லிடுங்க உண்மையை. புரிஞ்சுங்களா இல்லைங்களா? 1000 பொய்யெல்லாம் இல்லை, ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலே இன்னைக்கு கோர்ட்டு வாசல்ல போய் தான் நிக்குது. அதனால பொய்யே சொல்லாதீங்க. சொல்ல வர்றது என்னன்னா, என் தவறு, இந்த தவறு தெரிய வரப்போ இவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லை என்னை இவர் என்ன பண்ணிடுவாரா, நிராகரிச்சிடுவாரா, என்னை தொத்திடுவாரா, என்னை விவாகரத்து பண்ணிடுவாரா, விவாகரத்து பண்ணிடுவாங்களான்ட்டு தான் என்ன பண்றாங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கப்பல்ஸ் இன்னைக்கு திருமண தம்பதியினர் வந்து டெய்லி அனுதினமும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கடந்த காலத்துல செஞ்ச தவறு வந்து இவருக்கு தெரிய வந்துச்சுன்னா என் வாழ்க்கை கெட்டு போயிடுமோ, ஒருவேளை தெரிய வந்துட்டா இவர் என்னை ஏத்துக்குவாரா, will he accept me அப்படின்ட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை யோசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ வாலிபர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா லவ், அன்பு, காதல், இதுக்கொசரம் என்ன பண்றாங்க, இந்த பெண் என்னை ஏத்துக்கணும்ட்டு அல்லது இந்த பையன் என்னை ஏத்துக்கணும்ட்டு என்ன வேணும்னா செய்ய வந்து இடமா இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா?
உண்மையா இல்லைங்களா? இவங்க என்னை ஏத்துக்கணும்ட்டு அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சத்தியமா வைக்கிறாங்க. சத்தியமா பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம இந்த குரங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தோங்க தான் இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட எடுத்துங்க, லவ்னு இல்லை, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா, அவன் சிகரெட் அடிச்சானா இவன் இன்னும் அடிச்சாதான் என்ன பண்ணுவான், இவனை ஏத்துக்குவான்ட்டு இவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிடான், சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிடான், சாராயம் அடிக்க ஆரம்பிச்சிடான், ட்ரிங்க்ஸ். புரியுதுங்களா? ட்ரிங்க், ஸ்மோக்கிங், ஜம்பிங். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னப்பா இது ஜம்பிங்ன்றீங்கன்னா, பாரு நான் நீ என்னை லவ் பண்றியா இல்லையான்னு கேட்பாங்க. இல்லை நான் பண்ணுறது இல்லை. அப்போ இங்கே தந்து குதிச்சா லவ் பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன்ட்டு அதுங்களும் சொல்லும் பெண்கள். இவன் குதிச்சு பொய் பேசுகிற, உண்மையாக நடந்து இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து, நான் பார்க்குறேன். மேலேருந்து குதிச்சுங்கெல்லாம் இருக்கிறாங்கங்க. எதுக்காக? அந்த பொண்ணு என்ன ஏற்றுக்கணுன்ட்டு. இப்படி ஒருத்தர் ஏற்றுக்கணுன்ட்டு அவங்களுக்காக தங்களையும் என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்கங்க. குடிக்காதவங்க கூட சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மதுபானம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்காக 2 பையன் சண்டை போடுறது எங்கள் காலத்தில். இப்போல்லாம் 2 பொண்ணுங்க ஒரு பையனுக்காக சண்டை போடுற காலம் வந்துச்சு. இல்லைங்களா? இல்லைங்களா? என்னை ஏற்றுக்கணுன்ட்டு எந்த லெவலுக்குன்னா இன்னைக்கு வாலிபர்கள் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க, தயாராக இருக்கிறாங்க. ஏற்றுக்கணும். இல்லைங்களா? இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது, நம்மளுக்கு நேரம் இல்லை, அதனால நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இன்னைக்கு மனுஷன் வந்து எதிர்பார்க்குறான், என்னை ஏற்றுப்பாங்களான்ட்டு. ஆனால் கடைசியில் மிஞ்சிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். யாருமே யாரையும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏற்றுக்கிற மாதிரி தோன்றினாலும் உண்மை தெரிந்துமே என்ன பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடறாங்க. உண்மையா இல்லைங்க? கலரை பார்த்து நம்மளை நிராகரிக்கிறாங்க, உயரத்தை பார்த்து நிராகரிக்கிறாங்க, இடையை பார்த்து நிராகரிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா? உண்மைங்க. நிறைய பேர் குள்ளமாக இருக்கிற வாசம் அவங்கள நிராகரிச்சுறாங்க, அவங்கள ஏற்றுக்கிறது இல்லை. நிறைய பேர் ரொம்ப வெயிட் போட்ட வாசம் அவங்கள ஃபாரின்லாம் இது ரொம்ப சகஜங்க. ரொம்ப வெயிட் போட்ட வாசம்லாம் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, ஏற்றுக்கிறது இல்லை. நிறம், கலரை பார்த்து இன்னைக்கு ஏற்றுக்காம போகிறாங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தரா இது ஸ்டேட்டஸை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்த்து நிராகரிச்சுறாங்க, ஏற்றுக்கிறது இல்லை நம்மள. இல்லைங்களா? தொடா, தீண்டாமை, இப்படி மனுஷன் அவனுக்குன்ட்டு என்ன போட்டு வச்சுனுங்கிறான், ஒரு வலையை போட்டுக்கின்னு இவங்களை தான் நம்ம ஏற்றுக்கணும், இந்த ஜாதிக்காரை ஏற்றுக்கக்கூடாது, இவங்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, இவங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ மனுஷனுடைய கான்ஸ்டண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை யாரும் ஏற்றுக்குவாங்களா இந்த சமுதாயத்தில், இவங்க ஏற்றுக்குவாங்களா, அவங்க ஏற்றுக்குவாங்களான்ட்டு அவன் என்ன பண்ணினே இருக்கிறான், கவலைப்பட்டு கொண்டு வாழ்ந்துட்டே இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே உங்களை நிராகரித்தாலும், உங்களை ஏற்றுக்கொள்ளலைனாலும், உங்களை படைத்த தேவன் நீங்கள் எப்படி இருந்தாலும், என்ன நிறமாக இருந்தாலும், நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும், நீங்கள் ஃபெயில் ஆகினாலும் பாஸ் ஆனாலும், இல்லைங்கிறங்களா, நீ எப்படின்னா இது உன்னை ஏற்றுக்க அவரு ஆயத்தமாக இருக்கிறாருங்க. நீ கேட்கலாம், சரி ஆண்டவர் என்னை ஏற்றுக்க நான் என்ன செய்யணும், வாட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் காட் டு அக்செப்ட் மீனா? டூ நத்திங். பைபிள் சொல்லி எதையும் செய்யாத, நீ அவரை நம்புனா போதுங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ணா போதும், நம்புனா போதுங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்வாருங்க. பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, அது செகண்டரி தான். நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மை ஏத்துக்கிறதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லட்டுங்களா? இப்ப நம்ம அவரை ஏத்துக்கிறோம்னா, அவரை ஏத்துக்கணும் எனக்கு என்ன கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம ஏத்துக்கிறோம். அல்லது அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சுயநலம், செல்ஃபிஷ் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஆண்டவர் ஏத்துக்கணும் எனக்கு இது கொடுப்பாரு, ஆண்டவர் ஏத்துக்கணும் எனக்கு அது கொடுப்பாரு, இது நடக்கும் அது நடக்கும்ட்டு நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளுதலில் நிறைய விதமான சுயநலங்கள், சுயநல காரணங்கள் இல்லைங்களா, இதெல்லாம் இருக்கு. விளங்குதுங்களா? நீங்க சொல்றது செல்ஃபிஷ்னஸ் இருக்குங்க.
நம்ம அவரை ஏத்துக்கிறதெல்லாம் ஒரு பெரிய டீலே கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனா அவர் நம்ம ஏத்துக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏன் அப்படி சொல்ற பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அதற்கு விலைக்கரையம் வந்து அவருடைய மகனுடைய சாவுங்க. It requires the death of his only begotten son. சொல்லி புரிஞ்சுச்சிங்களா? நம்ம அவரை ஏத்துக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்ட்டு நம்ம அவரை ஏத்துக்கலாம். ஆனா அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அதற்கு அவர் விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அது என்ன? அவருடைய குமாரனுடைய மரணம். ஏன்? அதுதாங்க பைபிள், அதுக்கு தாங்க அச்சுக்குறோம், அதுக்கு தாங்க டீச்சிங் எல்லாம் பண்றோம். ஏன் இயேசு கிறிஸ்து முக்கியம், ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும்ன்றத வந்து இங்க சொல்றேன் பாருங்க. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் வந்து அவர் வந்து யாரு? பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறாருங்க. அவர் வந்து எந்த ஒரு அசுத்தத்தையும் வந்து அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார். பழைய ஏற்பாட்டுல வந்து நிறைய பலிகள் எல்லாம் அவருக்கு செலுத்தினாங்க. அந்த பலிகளை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த பலி எப்படி இருக்கணும்ட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. அது பழுதற்றதா இருக்கணும், வித்தவுட் பிளெமிஷ். அதுல எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா இருந்தா மாத்திரம்தான் அதை வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஏற்றுக்கொள்வார். ஆதார வசனம் லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால், நல்லா கவனிங்க, இங்கதான் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சிங்களா வசனம்? இங்க அவர் சொல்றாரு, நீ ஒரு பலி கொடுக்க வராப்போ அந்த பலி எப்படி இருக்கணும்? வித்தவுட் டிஃபெக்டா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். ஆங்கிலத்தில் அப்படியே வருது பாருங்க. புரியுதுங்களா? பலி கொடுக்கறதுல வந்து ஆண்டவருக்கு வந்து எதையோ எல்லாம் பிடிச்சாலாம் பலி கொடுக்க முடியாது. அது எப்படி இருக்கணும்? வித்தவுட் டிஃபெக்டா இருக்கணுங்க. அது பழுதற்றதா இருக்கணும். அது ரொம்ப சுத்தமா இருக்கணும். இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 36. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல் நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அக்செப்ட் என்ற வார்த்தை வருது பாருங்க. அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? இந்த உதாரணத்துல எல்லாம் நம்ம என்ன வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பலியை ஏற்றுக்கொள்ளணும்னா அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், வித்தவுட் டிஃபெக்ட், பர்ஃபெக்டா இருக்கணும். அதுல எந்த பிளமிஷும் இருக்க கூடாது. அப்பதான் அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. அது போலவே நம்மை பிதா ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பாவிகளா இருக்கிறோங்க. விளங்கிக்குங்க, we are sinners. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். ஸோ இப்போ பிதா நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி ஆரோன் அந்த ஆசாரியன் வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற அந்த பிளேட்டை, கோல்டு பிளேட்ல வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கும். இங்க வந்து ரிப்பன்ல வந்து என்ன பண்ணியிருப்பான், ஆசாரியன் கட்டியிருப்பாங்க. அப்படிதான் போகணும். எப்படியெல்லாம் போகணும்னு அந்த அதிகாரம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. வாசிச்சு பாருங்க. அந்த டர்பன் எப்படி இருக்கணும், அவனுடைய ஆடை என்னத்தை அணியணும்ட்டு எல்லாமே. ஸோ மகா ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நமக்கு பதிலாக தான் என்ன பண்றாரு, இல்லைங்களா இல்லைங்களா? நம்மளுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மறித்தாருங்க. பிரியமானவருக்குள் நம்ம இருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறப்போ பிதா நம்ம யாருக்குள்ள பாக்குறாரு, மகா ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்மை பார்க்கிறாருங்க. அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கிறப்போ நம்ம யாரும் கிடையாது, பாவிகள் கிடையாது.
விளங்குதுங்களா இல்லைங்களா? நம்ம அவருடைய நீதினாலே, கிறிஸ்து இயேசுவினுடைய நீதினாலே மூடப்பட்டு இருக்கிறோங்க. நாம் அவருக்கு முன்பதாக யாரா இருக்கிறோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோங்க. நம்ம கிட்ட எந்த விதமான பாவமும் கிடையாது. இதன் நிமித்தமாகத்தான் பிதா நம்மளை என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாருங்க, அக்செப்ட் பண்றாருங்க. எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்க, எப்படியாப்பட்ட சத்தியம் பாருங்க இது. ஏன் இயேசு கிறிஸ்து தேவன் அச்சுக்கிறோம் தெரியுங்களா? இதுக்குதான். நம்மளுடைய சுய நீதினால, நம்மளுடைய தான தர்மத்தினால எல்லாம் போயிட்டு பிதாவுக்கு முன்பதாக நிற்க முடியாதுங்க. அதெல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தையா இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய நீதிங்க. அவருடைய அந்த பிரியமானவருக்குள்ள தாங்க பிதா நம்மளை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டாருங்க. ஏன்னா அந்த பிரியமானவர் நமக்காக என்ன பண்ணாரு? பிதாவை ப்ளீஸ் பண்ணாரு. பிரியமானவருக்குள் ஐ எம் வெல் ப்ளீஸ்ட் வித் யூன்ட்டு பிதாவாகிய தேவனே தன்னுடைய குமாரனை பார்த்து 3 தடவை சொல்றார். இவர் என் நேசகுமாரர், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த பிரியமானவருக்குள்ள நம்ம இருக்கிறப்பதான் பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க. நம்மளே அக்செப்ட் பண்றாரு. இப்ப அவருடைய அன்பில் இருந்து நம்மளை பிரிக்க யாராலுமே முடியாது. எந்த சக்தியினாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பில் இருந்து நம்மளை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. பிதாவாகிய தேவனால நம்மை ஒருபோதும் நிராகரிக்க முடியாது. God cannot reject us because we are in Christ. விளங்குதுங்களா இல்லைங்களா? பிதாவாலேயே நம்மை என்ன பண்ண முடியாது? நிராகரிக்க முடியாதுங்க. ஒருவேளை அவர் என்னை நிராகரிச்சா அவர் தன்னுடைய சொந்த குமாரனே நிராகரிக்க வேண்டியதா இருக்கும். அதை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய குமாரனை அவர் நேசிக்கிறாரு. He is well pleased with his son. அதனாலதான் belovedன்னு சொல்லுது. beloved, பிரியமானவருக்குள் நம்மை என்ன பண்ணாரா? பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார், அக்செப்டட். இது கிருபையினால தாங்க உண்டாச்சு. கிருபைனா அது ஒரு பரிசு. ஆண்டவர் நமக்கு பரிசா கொடுக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்ம ஏதோ விலைக்கரியத்தையும் செலுத்துறது கிடையாது. ஏன்னா அது நமக்கு பரிசு. ஆனா அவர் அதற்கு விலைக்கரியத்தை செலுத்தினார், நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்படியாப்பட்ட பரிசை ஒருத்தன் நிராகரிக்கிறானா அவன் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. உண்மையாங்க, இப்படியாப்பட்ட இலவச பரிசை ஒருத்தன் நிராகரிச்சானா அவன் கெதி ஐயோ கெதின்னு சொல்றாங்க இல்லையா? அதோ கெதி தான் அவனுடைய கெதி. இப்போவேங்க குமாரனுக்குள்ள வந்துருங்க, கிறிஸ்துவுக்குள்ள, பிரியமானவருக்குள்ள வந்துருங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துருங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள வருதுன்னா எப்படி? சுவிசேஷம். அவர் உங்களுக்காக செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்க. என் பாவத்திற்காக நீங்க மரிச்சீங்க, என் பாவத்திற்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு ஏஞ்சாருன்ட்டு இந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாச பிதாவாகிய தேவன் உங்களை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்றாரு. உங்களை அவரால் என்ன பண்ண முடியாது? நிராகரிக்க முடியாது. அற்புதமான சத்தியம். சிம்பிள். இவ்வளவு சிம்பிளா மற்றவங்க போதிப்பாங்களா எனக்கு தெரியலங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் போதிக்கிறப்போ சிம்பிளா தான் வைக்கிறேன். எந்த குழப்பத்திலையும் உங்களை கொண்டு போறது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இது வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. இந்த செய்தியை கேட்டுட்டு இத நிராகரிச்சுட்டு நீ மறிக்கிற அடுத்த செகண்டே நீ நரகம் தாங்க. அதே போல இப்போ பேசுற பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க நம்பி விசுவாசிச்சுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்க செத்தா பரலோகங்க. எப்படியாப்பட்ட செய்தி பாத்தீங்களா? இது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவருடைய குமாரனையே சாக ஒப்பு கொடுத்தாருங்க. அப்படியாப்பட்ட அந்த தியாகத்தை நீங்க நிராகரிச்சீங்கன்னா உங்களை கோபாக்கினையில இருந்து யாராலுமே காப்பாற்ற முடியாது. இந்த தருணத்தை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.